Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நல்ல செய்தி சொல்லுகிற நாள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 4 குஷ்டரோகிகள் எதிராளியினுடைய கூடாரத்துக்குள்ளே போகிறாங்க. சகல ஆசீர்வாதமும் இருக்குது. ரொம்ப நாளாக பட்னியாக இருக்கிறாங்க. பாருங்க, அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. அப்படியே திடீர்னு ஒரு எண்ணம் வருது, எப்பா நம்ம இப்படியே இருந்தால் நல்லா இருக்காதப்பா, நம்ம மேலே பாவம் வந்து சேருமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க தெரியுமா? வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்னும் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். பாருங்க, அங்கே ஜனங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த சந்தோஷத்தை நம்ம மாத்திரம் வச்சுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நான் இன்னைக்கும் சொல்கிறேன், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். ஒவ்வொரு நாளும் நற்செய்தி, நல்ல செய்தி தான் உங்கள் வாழ்க்கையில் கேட்க போகிறீங்க. எதெல்லாம் தாமதிச்சதோ, எதெல்லாம் கிடைக்கலன்னு இருக்குதோ, எதெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் திருப்பி கிடைக்கும் நாள். இந்த நாட்களில் ரொம்ப மோசமான கொடிய பஞ்சம் வந்துச்சு. இந்த பஞ்சத்தில் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு என்ன பண்ணுங்க, நீ உன் குழந்தைய நான் சாப்பிட்றேன், என் குழந்தை நீ சாப்பிடுன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ கொடிய பஞ்சம் வந்துச்சு. ஆனாலும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிட்டு பாருங்க, இந்த குஷ்டரோகி 4 பேர் என்ன செய்யறாங்க? வாசிங்க திருப்பி 9ஆம் வசனம். பின்னும் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனைக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். பாருங்க, நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாளில் நீ கண்ட வேதனை, துன்ப, கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற நாள் இதுதான். இதோட எந்த கஷ்டத்தை நீங்க பார்க்க போறதில்ல. இனி சந்தோஷம், சமாதானத்தையும் நீங்க பார்க்க போறீங்க, ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். ஹல்லேலூயா. குட் நியூஸ் சொல்ற நாள் இந்த டே. புரியுதுங்களா? This is the day of good news. So from hereafter you are going to hear all the good news. Amen. எல்லா நன்மையான செய்திகளை தான் நீங்க கேட்க போறீங்க. கர்த்தர் உங்களை அப்படித்தான் நடத்த போறார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கெட்ட காரியங்கள் எல்லாம் மாற்றி நல்செய்தி கேட்கிற நாளாக இது மாறினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முதல் கொண்டு பிள்ளைகள் நல்ல செய்திகளை கேட்க கர்த்தர் கிருபை பாராட்டி அருளும். தங்களுடைய செவிகளில் ஆண்டவரே நல்ல செய்திகள் கேட்டு உம்மை துதிக்க கர்த்தருக்கு நாவினாலும் உம்மை துதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி அருளும். இடரெல்லாம் நீக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் வைங்க. பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த முடிய ஜெபிக்கிறேன். நாமத்தை மயப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். Praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும், ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும், அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும், டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.